தாமரை அவர்கள் எழுதிய கண்கள் இரண்டால் சாங்கு. அப்பயே சொன்னார், கண்கள் இரண்டால் அவருக்கு வந்து கண்கள் இரண்டால் எனக்கு கொடுத்துருக்கணும், ஏன்னா காதல் பாட்டை கொடுக்கல. ஏன்னா இப்போ டிவியில் வந்து என்னென்னா காதல் பாட்டெலாம் காலையில் வரும். எனக்கு அவர் தான் சொன்னார், 11 மணிக்கு தான் இந்த சோகப்பாட்டு, காதல் சிலுவையில் சோகப்பாட்டு 11 மணிக்கு தான் போடுவாங்க. 11 மணிக்கு போடுற எல்லா மியூசிக் சேனல் போடுவாங்க, இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. ஆனால் இன்னொன்று சொல்லணும் அவர்கிட்ட, அன்னைக்கு சொன்னது, ஆனால் மதுரை குலுங்க அவர் கொடுத்தேன். இப்போ எல்லா கோயில் திருவிழாலையும் மதுரை குலுங்க பாட்டு எப்போவும் கேட்டு ஒழிச்சிட்டு இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு ரொம்ப இருக்கும். ஏன்னா திருவிழா இருந்தாலும் சரி, ஏதாவது டிவி நிகழ்ச்சியில் வைபான பாட்டாக இருந்தாலும் சரி, அந்த இது மதுரை குலுங்கல் அவர் எழுதின வரியை நானும் கேட்பேன், எப்படிங்க அந்த வரி எழுதுனீங்க அப்படின்லாம் கேட்டேன் நான். ஏன்னா ஊர் மயங்கிட நாடு செலுத்திட சாமியை கும்பிடணும் அப்படின்ற அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயில் குளம்தான் ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊரை விளக்கு அப்படின்னு எழுதின அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை எப்படி எழுதுனீங்கலாம் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் விளக்கியிருக்காரு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கேயோ இருந்து எடுத்தேன்னு சொல்லி சொன்னார். மதுரை குலுங்க பாட்டு எழுதும்போது ஒரு விஷுவல் வந்து இவங்க ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அப்போது திடீர்னு ஜேம்ஸ் வாசனர் கூப்பிட்டு சொன்னார், சார் ஒரு இந்த பாரதி ஒரு விஷுவல் வந்து சசி அனுப்பிச்சிருக்காப்புல, அதை பார்த்தா வந்து எனக்கு என்னமோ சசி இந்த படத்தில் நடிப்பான் போல் தெரியுது அப்படின்னாரு. பார்த்துங்க, ஒரு மியூசிக் டைரக்டருக்கே தான் நடிக்கிறத சொல்லாமல் எடுத்த ஒரே டைரக்டர் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு சசிகுமாராக தான் இருக்கும். நான் உடனே வந்து ஆமாம் சார் ஏதோ ஒரு நடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னோடனே உடனே ஜேம்ஸ் சொல்கிறார், இல்லை இந்த KS ரவிக்குமார் இவங்கெல்லாம் படத்தில் ஒரு சீன் வருவாங்கள்ல, அது மாதிரி அந்த கோயில் திருவிழாவில் இடையில இருக்கிற மாதிரி அவர் காட்டியிருக்காருன்னு சொல்கிறாரு. நான் திரும்பி சொல்கிறேன் அழுத்தி, சார் இல்லை சார், இவ்வளோ க்ளோஸ் போட்டு இவ்வளோ லென்த்தில் ஒரு பிஜிஎம் முழுக்க ஒரு மூஞ்சை காட்டுறாங்கன்னா அது கண்டிப்பாக நடிக்கிற மாதிரி தான் சார் இருக்கும். அதனால் நடிக்கிறார் போல இருக்குங்க, எதுக்கு விசாரிங்க அப்படின்னு அப்போ கேட்டார் நினைக்கிறேன். அப்போ கேட்டால் அப்புறம் திருப்பி அந்த பாடல் எழுதணும்.